கொஸ்டின் நம்பர் 1. அம்பேத்கர் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? இந்திய சட்ட நிபுணராகவும் பொருளாதார நிபுணராகவும் அரசியல்வாதியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தார். சரியான ஆன்சர் பி. 1915இல் MA பட்டத்தை பெற்றார். இதுவும் சரி. 1917இல் கொல்கத்தா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றார். இது தவறானது. கொல்கத்தா பல்கலைக்கழகம் வராது. கொலம்பியா பல்கலைக்கழகம் முனைவர் பட்டம் பெற்றார். ஆப்ஷன் டி. லண்டன் பொருளாதார பள்ளியில் DSc டாக்டர் ஆஃப் சயின்ஸ் பட்டத்தை பெற்றிருந்தார். இது சரியானது. எனவே ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு சி என்பது தவறானது. கொஸ்டின் நம்பர் 2. தென்னாப்பிரிக்காவில் இருந்த இனவெறிக்கு முடிவு கட்டியவர் யார்? மகாத்மா காந்தியடிகள். மூணாவது வினா. எந்த ஆண்டு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பாரத ரத்னா விருது பெற்றார்? ஆப்ஷன் சி. 1990இல் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் பாரத ரத்னா விருதை பெற்றார். கொஸ்டின் நம்பர் 4. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு வீதத்தில் முதலிடத்தில் உள்ள மாவட்டம் எது? தமிழ்நாடு அளவில் கேட்குறாங்க. கன்னியாகுமரி ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் பார்த்துருப்போம். லெசன் வைஸ் வீடியோ பார்க்கும்போது ஒரு ஷார்ட்கட் பார்த்துருப்போம். KCT லிட்ரேசி ரேட்டில் டாப்பில் உள்ள டிஸ்ட்ரிக்ட் KCT அப்படின்னு பார்த்துருப்போம். கேனா கன்னியாகுமரி, சி அப்படின்னா சென்னை, டி தூத்துக்குடி. கொஸ்டின் நம்பர் 5. பாரபட்சம் என்ற வார்த்தை எதை குறிக்கின்றது? பாரபட்சம் என்ற வார்த்தை முன்முடிவு. கொஸ்டின் நம்பர் 6. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதம் குறைவாக உள்ள மாவட்டம் எது? லோவஸ்ட் லிட்ரஸி ரேட் உள்ள டிஸ்ட்ரிக்ட் எது? தர்மபுரி. இதற்கு ஒரு ஷார்ட்கட் பார்த்துருப்போம். DAV. எழுத்தறிவு வீதம் குறைவாக உள்ள மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு தர்மபுரி, 2வது அரியலூர், 3வது விழுப்புரம். கொஸ்டின் நம்பர் 7. 2011ஆம் ஆண்டு கணக்கின்படி தமிழ்நாட்டில் பாலின விகிதத்தில் முதலிடத்தில் உள்ள மாவட்டம் நீலகிரி. பாலின விகிதத்தில் முதலிடத்தில் உள்ள மாவட்டம் நீலகிரி. கொஸ்டின் நம்பர் 8. 2011ஆம் ஆண்டு கணக்கின்படி தமிழ்நாட்டில் மிக குறைவான பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எது? ஆப்ஷன் டி. தர்மபுரி. பாலின விகிதம் குறைவான உள்ள மாவட்டம் தர்மபுரி. பாலின விகிதம் அதிகம் உள்ள மாவட்டம் நீலகிரி. கொஸ்டின் நம்பர் 9. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு? ஆர்டிகிள் 14. கொஸ்டின் நம்பர் 10. இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு தீண்டாமையை ஒழித்தது? ஆர்டிகிள் 17. தீண்டாமை பற்றி சொல்லுச்சுன்னா 17. பாகுபாடு டிஸ்கிரிமினேஷன் பற்றி சொல்லுச்சுன்னா 15. கொஸ்டின் நம்பர் 11. டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? ஆப்ஷன் பி. 1997. கொஸ்டின் நம்பர் 12. பொறுத்துக. பாரபட்சம் என்பது பிறரை பற்றி எதிர்மறையாக மதிப்பிடுதல். பாரபட்சம் என்பது பிறரை பற்றி எதிர்மறையாக மதிப்பிடுதல். ஒத்த கருத்து உருவாவுதல். நமக்கு தெரிஞ்சதை பார்த்துருவோம், தெரியாத அப்புறம் கடைசியாக பார்த்துக்குவோம். இந்த பிரிவு 17 அப்படின்றது தீண்டாமை ஒழிப்பு. இது நமக்கு தெரியும், ரைட். பிரிவு 14 அப்படின்றது சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். அப்போ மீதம் உள்ளது ஒத்த கருத்து உருவாதல் என்பது ஆப்ஷன் வச்சு நம்ம போயிடுவோம். ஃபஸ்ட்டுக்கு 5. பாரபட்சம் அப்படின்றது பிறரை பற்றி எதிர்மறையாக மதிப்பிடுவதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ ஃபஸ்ட்டு 5 வரணும், ரைட்டா. பிரிவு 17 அப்படின்றது தீண்டாமை ஒழிக்கிறது. அது ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ கடைசியாக 1 வரணும். அடுத்து பிரிவு அந்த டி பாருங்கள். பிரிவு 14 என்பது சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். அப்போது 4ஆவதாக நமக்கு 3 வரணும், ரைட். அப்போ இந்த ஆர்டரில் பாருங்கள். 5 கடைசியாக 3 1 எங்கே வருது? ஆப்ஷன் டி. இப்போது
இந்த ஆர்டரில் இருக்கும். ரைட், தெரிஞ்சதை வச்சு நம்ம தெரியாத ஆப்ஷன் வச்சு நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ பார்ப்போம். பாரபட்சம் அப்படின்றது பிறரை பற்றி எதிர்மறையாக மதிப்பிடுறது. அடுத்து ஒத்த கருத்து உருவாகுதல் அப்படின்றது தவறான பார்வை அல்லது தவறான கருத்து. இப்போது தவறான பார்வை, பெண்கள் விளையாடுவதற்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. ஏன் அப்படின்னா, அது நம்ம பொதுவாக பெண்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் அவ்வளோ ஈடுபாடு இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிற ஒரு பார்வை இருக்குது. அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதான் தவறான பார்வைன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாகுபாடு அப்படின்றது மற்றவர்களை காட்டிலும் சிலரை தாழ்வாக நடத்துவது. பிரிவு 14 சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். பிரிவு 17 தீண்டாமை ஒழிப்பு. கொஸ்டின் நம்பர் 13. டாக்டர் அப்துல் கலாம் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? ஆப்ஷன் ஏ, மக்களின் குடியரசுத் தலைவர் என்று அழைக்கப்படுகிறார், சரியானது. ஆப்ஷன் பி, இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், தி லூமினஸ் ஸ்பார்க், மிஷன் இந்தியா போன்ற நூல்களை எழுதியுள்ளார், இதுவும் சரியானது. சி, இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார், இதுவும் சரி. டி ஆப்ஷன், இந்தியாவின் 12வது குடியரசுத் தலைவர் ஆவார், இதுதான் தவறு. அவர் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர். வினா எண் 14. திரு மாரியப்பன் தங்கவேலு அவர்கள் கீழ்கண்ட எந்த விளையாட்டு பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார்? உயரம் தாண்டுதல். T42 பிரிவில் 1.89 மீட்டர் ஹைட் ஜம்ப் பண்ணி அவர் கோல்டு மெடல் வின் பண்ணுவார். வினா எண் 15. கீழ்கண்டவர்களுள் 2008ஆம் ஆண்டு பாலைஸ் தேஸ் விழா கேரம் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யார்? சே இளவழகி. 2008ஆம் ஆண்டு பாலைஸ் தேஸ் விழா கேரம் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்றவர். வினா எண் 16. விஸ்வநாதன் ஆனந்த் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? ஆப்ஷன் ஏ, இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் 1988, சரியானது. ஆப்ஷன் பி, 2000, 2007, 2008, 2010 மற்றும் 2012ஆம் ஆண்டுகளில் சதுரங்க விளையாட்டில் உலக சாம்பியனாக விளங்கினார், இதுவும் சரியானது. ஆப்ஷன் சி பார்க்கலாம். 1991 முதல் 1992 இந்த ஆண்டில் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை பெற்ற 2வது வீரர்னு சொல்லிட்டாங்க, இதுதான் தவறானது. அவர் முதல் வீரர். எனவே ஆப்ஷன் சி என்பது தவறானது. டி பார்ப்போம். 2007ஆம் ஆண்டில் நாட்டின் 2வது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருதை வென்றார், இது சரிதான். 2007ஆம் ஆண்டு இந்திய நாட்டின் 2வது உயரிய விருது பத்ம விபூஷன், அந்த விருதை பெற்றார். எனவே ஆப்ஷன் சி என்பது இங்கு தவறாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பொறுத்துக. கர்நாடகாவில் ஆடக்கூடிய நடனம் யக்ஷகானம், நேராக ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க, ஏக்கு 1 தான். வட இந்தியாவில் நடனம் கதக், வட இந்தியாவில் ஆடக்கூடிய நடனம் கதக், கேரளாவில் ஆடக்கூடிய நடனம் தெய்யம், அசாமில் ஆடக்கூடிய நடனம் சத்ரியா. எனவே 1, 3, 4, 2 இந்த ஆர்டரில் இருக்கக்கூடியதான் நமக்கு ஆன்சராக வரும். அப்போது ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். கர்நாடகா யக்ஷகானம், வட இந்திய கதக், கேரளா தெய்யம், அசாம் சத்ரியா. கொஸ்டின் நம்பர் 18. அதிக மழை பெறும் பகுதியான மவுன்சின் ராம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? மேகாலயா. கொஸ்டின் நம்பர் 19. ராஜஸ்தானின் எந்த பகுதி குறைவான மழையை பெறும் பகுதியாக உள்ளது? ஜெய்சால்மர். கொஸ்டின் நம்பர் 20. ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு எது? குடும்பம். ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு குடும்பம். கொஸ்டின் நம்பர் 21. 2001ஆம் ஆண்டு கணக்கின்படி இந்தியாவில் உள்ள முக்கிய மொழிகளின் எண்ணிக்கை? ஆப்ஷன் ஏ 122. கொஸ்டின் நம்பர் 22. இந்தியாவில் உள்ள மொழி குடும்பங்களின் எண்ணிக்கை? 4. இந்தியாவில் உள்ள மொழி குடும்பங்களின் எண்ணிக்கை 4. கொஸ்டின் நம்பர் 23. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை? ஆப்ஷன் சி 22. அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை 22. 8வது அட்டவணை மொழிகளை பற்றி கூறக்கூடிய அட்டவணை. கொஸ்டின் நம்பர் 24. எந்த ஆண்டில் தமிழ்மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது? 2004ஆம் ஆண்டு தமிழ்மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 25.
இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை யாது? 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் உள்ளது. ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 26, தவறாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடு. குஜராத் கார்பா நடனம் ஒரு மாநிலம், அங்கு ஆடக்கூடிய நடனம் அதை கொடுத்துருக்குறாங்க. குஜராத்தில் கார்பா நடனம் ஆடுறாங்க, சரிதான். ராஜஸ்தானில் கூமர், இதுவும் சரிதான். ஜம்மு காஷ்மீரில் தும்ஹல் என்ற நடனம் ஆடுறாங்க, இதுவும் சரிதான். உத்தரப்பிரதேசம் கல்பேலியா, இது தவறானது. ஏன்னா கல்பேலியா என்பது ராஜஸ்தானில் ஆடக்கூடிய நடனம். உத்தரப்பிரதேசத்தில் ராசலீலா, உத்தரப்பிரதேசத்தில் ராசலீலா என்ற நடனம் ஆடுறாங்க. கொஸ்டின் நம்பர் 27, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு. கொஸ்டின் நம்பர் 28, இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் வி.ஏ. ஸ்மித். இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் வி.ஏ. ஸ்மித். கொஸ்டின் நம்பர் 29, வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு. கொஸ்டின் நம்பர் 30, விஸ்வநாதன் ஆனந்த் முதலில் இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் ஆன ஆண்டு 1988. விஸ்வநாதன் ஆனந்த் முதலில் இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் ஆன வருடம் 1988. கொஸ்டின் நம்பர் 31, பூர்ண ஸ்வராஜ் டே கொண்டாடப்பட்ட நாள் 1930 ஜனவரி 26. முதல்ல சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டது 1930 ஜனவரி 26. இதை பூர்ண ஸ்வராஜ் டே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கொஸ்டின் நம்பர் 32, இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் எத்தனை உறுப்பினர்களை கொண்டது? 389 உறுப்பினர்களை கொண்டது இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம். கொஸ்டின் நம்பர் 33, இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை பி.ஆர். அம்பேத்கர். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை பி.ஆர். அம்பேத்கர். அரசியலமைப்பு தினம் நவம்பர் 26. அரசமைப்பு தினம் நவம்பர் 26, கான்ஸ்டியூஷன் டே. கொஸ்டின் நம்பர் 35, நமது அரசியல் சட்டம் உருவான போது எத்தனை உறுப்புகள், எத்தனை பகுதிகள் மற்றும் எத்தனை அட்டவணைகள் இடம்பெற்றிருந்தன? 395 சரத்துகள், அதாவது உறுப்புகளும் 22 பகுதிகள் 8 அட்டவணை கொண்டது. ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 36, 1929ஆம் ஆண்டு எங்கு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யத்தை அடைவது என்ற முழக்கம் வலுப்பெற்றது? ஆப்ஷன் டி லாகூர். லாகூரில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் சுயராஜ்யம் என்பது ஒரு முக்கிய முழக்கமாக வலுப்பெற்றது. கொஸ்டின் நம்பர் 37, இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் பி 1946. கொஸ்டின் நம்பர் 38, இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அதனுடைய தலைவர் ராஜேந்திர பிரசாத். கொஸ்டின் நம்பர் 39, இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தனர்? 15 பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தனர். ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 40, அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் ஆலோசகராக யார் நியமிக்கப்பட்டார்? ஆப்ஷன் சி பி.என். ராவ். அரசமைப்பு நிர்ணய சபையின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் பி.என். ராவ். கொஸ்டின் நம்பர் 41, அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது? வரைவு குழுவினுடைய முதல் கூட்டமானது, இந்த கொஸ்டினில் ஒரு சின்ன திருத்தம், அரசமைப்பு நிர்ணய மன்றத்தின் முதல் கூட்டம்னு கூட சொல்லலாம். வரைவு குழுன்னு சொல்கிறத விட அரசமைப்பு நிர்ணய மன்றத்தின் முதல் கூட்டம் அப்படின்னு சொல்லலாம். 1946 டிசம்பர் 9ஆம் தேதி. 1946 டிசம்பர் 9ஆம் தேதி கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோடைய ஃபஸ்ட்டு மீட்டிங். வினா எண் 42, இந்திய அரசமைப்பு சட்டம் எத்தனை நாடுகளின் அரசமைப்பு சட்டங்களை முன்மாதிரியாக கொண்டு உருவாக்கப்பட்டது? ஏறத்தாழ 60 நாடுகளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பார்த்து அதன் மூலமாக நம்மளுடைய அரசியலமைப்பானது உருவாக்கப்பட்டது. வினா எண் 43, அரசமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் எத்தனை திருத்தங்கள் அதில் மேற்கொள்ளப்பட்டன? சுமார் 2000 திருத்தங்களுக்கு மேல், அதாவது எக்ஸாக்டாக 2473
3 திருத்தங்கள். அப்போ ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. வினா எண் 44, முழுமையான அரசமைப்பு சட்டம் எப்போது தயாரானது? முழுமையான அரசமைப்பு சட்டம் எப்போது தயாரானது? 1949 நவம்பர் 26. 1949 நவம்பர் 26. இதுதான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் டே, அரசமைப்பு தினம் என்று கொண்டாடப்பட்டு வருகின்றது. வினா எண் 45, இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் நமது அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட நாள். இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் நமது அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட நாள். இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை 389 நபர்களை கொண்ட அந்த சபை இருக்குது பார்த்தீங்களா, அது கான்ஸ்டியூஷன், இந்த ஒட்டுமொத்த கான்ஸ்டியூஷன் அந்த புக்கு எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கான்ஸ்டியூஷனை அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் ஏற்றுக்கொண்டது எப்பொழுதுன்னு கேட்குறாங்க. நல்ல கொஸ்டின் உள்வாங்கிக்கணும். குடியரசு தினம் போட்டக்கூடாது, அது செயல்பாட்டுக்கு வந்தது. கான்ஸ்டியூஷன் செயல்பாட்டுக்கு வந்தது தான் 1950 ஜனவரி 26. இப்போ கேட்கக்கூடிய கொஸ்டின், அரசியல் நிர்ணய சபை எப்பொழுது அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டது? 1949 நவம்பர் 26. கொஸ்டின் நம்பர் 46, இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு செலவானது? 64 லட்சம். இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க 64 லட்சம் ரூபாய் செலவானது. கொஸ்டின் நம்பர் 47, இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள். இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் தான் 1950 ஜனவரி 26. 1950 ஜனவரி 26 குடியரசு தினம். வினா எண் 48, இறையாண்மை என்பது எதை குறிக்கின்றது? இறையாண்மை என்பது நாட்டின் உச்சநிலை அதிகாரம், சுப்ரீம் பவர் ஆஃப் த நேஷன், அதுதான் இறையாண்மை. ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். இறையாண்மை என்பது நாட்டின் உச்சநிலை அதிகாரம். வினா எண் 49, கீழ்கண்டவற்றுள் அடிப்படை உரிமைகள் அல்லாதது எது? சுதந்திரமாக செயல்படும் உரிமை என்பது அடிப்படை உரிமை தான். சுதந்திர சமய உரிமை அடிப்படை உரிமை தான். சட்ட தீர்வு பெறும் உரிமை அடிப்படை உரிமை தான். ஓட்டுரிமை அப்படின்றது அடிப்படை உரிமைகளில் வராதது. ஓட்டுரிமை என்பது அடிப்படை உரிமைகளில் வராதது. எனவே ஆப்ஷன் டி இங்கு பொருந்தாதது. வினா எண் 50, எந்த வயது பூர்த்தியான இந்திய குடிமகன் ஒவ்வொருவரும் ஓட்டளிக்கும் உரிமையை பெறுகிறார்கள்? 18 வயதை பூர்த்தி அடையும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் ஓட்டளிக்கக்கூடிய உரிமையை பெறுகிறார்கள். வினா எண் 51, கீழ்கண்டவற்றுள் அடிப்படை கடமைகள் அல்லாதது எது? ஆப்ஷன் ஏ, சாதி மத மொழி இன எல்லை கடந்து அனைவரும் சகோதர மனப்பான்மையுடன் இருப்பது. சரியானது தான். பி, நமது பழம்பெருமை மிக்க பாரம்பரியத்தை காப்பது என்பதும் நம்மளுடைய அடிப்படை கடமை தான். ஆப்ஷன் சி பார்க்கலாம், வன்முறையை தவிர்த்து அரசு சொத்துக்களை பாதுகாக்கணும், இதுவும் நம்முடைய அடிப்படை கடமை தான். ஆப்ஷன் டி, தமது குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்புகளை 5 முதல் 10 வயதுக்குள் தருவது, இது தவறானது. காரணம் என்னென்னா, 6 வயது முதல் 14 வயது வரை குழந்தைகளுக்கு கல்வியை கொடுப்பது ஒவ்வொரு பெற்றோரின் கடமை என்பது தான் நம்முடைய அடிப்படை கடமை. எனவே ஆப்ஷன் டி என்பது தவறானது. வினா எண் 52, நமது அரசியல் சட்டம் உருவான போது எத்தனை அட்டவணைகள் இடம்பெற்றிருந்தன? 8 அட்டவணைகள் இடம்பெற்றிருந்தன. தற்பொழுது 12 அட்டவணைகள் உள்ளன. வினா எண் 53, இந்திய குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1955 ஆண்டு இந்திய குடியுரிமை சட்டமானது இயற்றப்பட்டது. வினா எண் 54, எந்த காலத்திற்கு பின் வெளிநாட்டில் பிறந்தவர்கள் அவர்களுடைய பிறப்பினை ஒரு வருடத்திற்குள் இந்திய தூதரகத்தில் பதிவு செய்யவில்லை எனில் இந்திய வம்சாவளி குடிமகனாக முடியாது? 2004 டிசம்பர் 3 பிறகு பிறந்தவங்க அவர்களுடைய பிறப்பை பற்றி, இப்போ வெளிநாட்டில் ஒரு குழந்தை பிறக்குன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தில் அந்த குழந்தையினுடைய பிறப்பினை பதிவு செய்யணும். அப்படி செய்யும் பட்சத்தில் தான் இந்திய வம்சாவளி குடிமகனாக ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2004 டிசம்பர் 3 பிறகு வெளிநாட்டில் பிறந்த குழந்தைகள் கட்டாயம் அந்த நாட்டில் உள்ள இந்திய தூதரகத்தை பதிவு செய்ய வேண்டும். வினா எண் 55, பாண்டிச்சேரி மக்களுக்கு இந்திய அரசு எந்த ஆண்டு முதல் இந்திய குடியுரிமைக்கான ஆணையை வழங்கியது? 1962 ஆண்டு முதல் பாண்டிச்சேரியில் உள்ள மக்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுத்தாங்க. ஏன்னா அது பிரெஞ்சு அரசின் கீழ் இருந்ததுனால அதுக்கப்புறம் தான் அவங்க இந்தியாவோட சேர்ந்துக்கிட்டாங்க. 62க்கு அப்புறம் தான் அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்து இந்தியாவோட சேர்த்துக்கிட்டாங்க. வினா எண் 56,
கீழ்காணும் செயல் மூலம் இந்திய குடியுரிமையை பெறும் ஒருவரின் குடியுரிமையை இந்திய அரசு ஒரு ஆணை மூலம் இலக்கு செய்கிறது. இவற்றில் தவறானது எதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தர் வந்து மோசடி செஞ்சாங்கன்னா அவங்களுடைய குடியுரிமையை ஒரு ஆணை மூலம் இலக்கு செஞ்சுருவாங்க. அப்போ இது சரிதான். தவறான பிரதிநிதித்துவம் இதுவும் சரிதான். அடுத்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக செயல்படும் பொழுது இந்திய அரசு குடியுரிமையை பிடுங்கிடுவாங்க. இதுவும் சரிதான். டி பாருங்கள், பொதுக்கூட்டங்களில் அரசு விமர்சித்தா நம்மளுடைய குடியுரிமையை பிடுங்குவாங்களா அப்படின்னா பிடுங்க மாட்டாங்க. எனவே ஆப்ஷன் டி என்பது இங்கு தவறானது. கொஸ்டின் நம்பர் 57, இரட்டை குடியுரிமை கொண்ட நாடுகளின் பட்டியலில் தவறானது எது? அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இரட்டை குடியுரிமை கொடுக்குறாங்க, இது சரியானது. சுவிட்சர்லாந்தில் இரட்டை குடியுரிமை கொடுக்குறாங்க, இது சரியானது. இந்தியாவில் இரட்டை குடியுரிமை தரப்படுவதில்லை, இங்கே ஒற்றை குடியுரிமை. கனடாவில் இரட்டை குடியுரிமை தான். எனவே ஆப்ஷன் சி என்பது இங்கு தவறானது. வினா எண் 58, எந்த ஆண்டு முதல் இந்திய பூர்வீக குடியினர் என்ற முறை இந்திய அரசால் திரும்ப பெறப்பட்டது? PIO, a person Indian origin, a person Indian origin. இந்த PIO முறை எந்த ஆண்டு முதல் திரும்ப பெறப்பட்டது இந்திய அரசால்? அதை எடுத்துட்டு OCI என்ற முறையை கொண்டு வந்தாங்க, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்றத கொண்டு வந்தாங்க. இது எந்த ஆண்டு அப்படின்னு பார்க்க போகும்போது 2015 ஜனவரி 9 முதல் இந்த PIO முறையானது கேன்சல் பண்ணப்பட்டு OCI முறையானது கொண்டு வந்தாங்க. வினா எண் 59, அடிப்படை கடமைகள் அல்லாதது எது? ஆப்ஷன் ஏ, நேர்மையாக வரி செலுத்துதல், இது அடிப்படை கடமை தான். ஆப்ஷன் பி, ஆளும் அரசுக்கு ஆதரவாக பேசுறது நம்மளுடைய அடிப்படை கடமை கிடையாது. எனவே ஆப்ஷன் பி என்பது இங்கு தவறானது. சி, நாட்டின் பாதுகாப்பிற்காக செயலாற்றணும், இது சரிதான். சட்டங்களை மதிக்கணும், இதுவும் சரிதான். எனவே ஆப்ஷன் பி என்பது தவறானது. வினா எண் 60, ஜனவரி 9 நாளை வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக எந்த அமைச்சகத்தால் கொண்டாடப்படுகிறது? இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம். ஜனவரி 9 NRI டே, நான் ரெசிடென்ட் இந்தியன் என்ற தினமானது கொண்டாடப்பட்டு வருகின்றது. இது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் கொண்டாடப்படுகின்றது. வினா எண் 61, இந்திய குடியுரிமை சட்டம் இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? இதுவரை 9 முறை திருத்தப்பட்டுள்ளது. வினா எண் 62, கீழ்கண்டவற்றில் குடியுரிமையின் வகை அல்லாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. இயற்கை குடியுரிமை, இயல்பு குடியுரிமை, செயற்கை குடியுரிமை அப்படின்றது ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்கிறாங்க, அதாவது பதிவின் மூலமாக. அப்போ எல்லாமே வந்து சரிதான். ஆப்ஷன் டி என்பது சரியானது. சரிங்களா? இயற்கை, இயல்பு, செயற்கை அப்படின்றது வந்து இங்கே வந்து பதிவு செய்வதன் மூலமாக குடியுரிமை பெற முடியும் இல்லைங்களா, அதை சொல்ல வராங்க. எனவே இதில் வந்து அல்லாதது அப்படின்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே சரிதான். ஆப்ஷன் டி என்பது சரியானது. வினா எண் 63, எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை குழந்தைகளின் பெற்றோர் எந்த நாட்டவராக இருப்பினும் அவர்கள் பிறப்பால் இந்திய குடியுரிமை பெறுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. 1950 ஜனவரி 26 1987 ஜூலை மாதம் வரைக்கும் தான். ஸோ இந்த டேட்டுக்குள்ளே இந்தியாவில் பிறந்தவங்க எல்லாமே இந்தியர் தான். அவங்க பேரண்ட்ஸ் எந்த நாட்டவராக இருந்தாலும் சரி, இந்தியாவில் ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அது இந்தியன் தான் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாங்க. வினா எண் 64, டேஸ் பின்னர் வெளிநாட்டில் பிறந்தவர்களின் பெற்றோர்களில் எவரேனும் ஒருவர் அச்சமயத்தில் இந்திய குடிமகனாக இருந்தால் அந்த குழந்தை இந்திய குடியுரிமை பெறும் தகுதி உடையதாக ஆகின்றது. 1992 டிசம்பர் 10 பின்னாடி, சரிங்களா, ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தையினுடைய பெற்றோர் யாராச்சும் ஒருவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாராவது ஒருத்தங்க இந்திய குடிமகனாக இருந்தால் அந்த குழந்தை இந்திய குடியுரிமை பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். கொஸ்டின் நம்பர் 65, கீழ்காணும் நபர்களில் யார் இயல்பு குடியுரிமை பெற தகுதி அல்லாதவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இயல்பு குடியுரிமை பெற தகுதி அல்லாதவர்னு பார்க்க போகிறோம். ஆப்ஷன் ஏ, இந்தியாவில் வசிக்கும் ஒருவர் இயல்பு குடியுரிமை பெறலாம். ஆப்ஷன் பி, இந்திய அரசு பணியில் இருப்பவர் இயல்பு குடியுரிமை பெறலாம். ஆப்ஷன் சி, ஆண்டு முழுவதும் இந்தியாவில் தங்கியிருப்பவரும் இந்த இயல்பு குடியுரிமை பெறலாம். வெளிநாட்டில் இருந்து சுற்றுலா பயணியாக வந்தவர் இயல்பு குடியுரிமை பெற முடியாது. எனவே ஆப்ஷன் டி என்பது இங்கு பொருந்தாதது. கொஸ்டின் நம்பர் 66, கீழ்காணும் கூற்றுகளில் எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. எது சரின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். குடியுரிமை என்பது சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு நாட்டின் அரசாங்கத்தால் தனி ஒருவருக்கு வழங்கப்படுவது. இது சரிதான். ஒன்று சரி. ரெண்டாவது பார்க்கலாம்.
இந்திய அரசமைப்பு சட்டம் இந்தியர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்குகின்றது. இது தவறானது. நாடு நமக்கு ஒற்றை குடியுரிமை தான் வழங்குகின்றது. எனவே ஒன்று மட்டும் சரி. ஆப்ஷன் ஏ என்பது சரியானது. கொஸ்டின் நம்பர் 67. இந்திய குடியுரிமை உடைய மூதாதையர்களை கொண்டவர்கள் வெளிநாடுகளில் கீழ்கண்ட எந்த நாட்டில் குடியுரிமை பெற்றிருப்பின் வெளிநாடு வாழ் இந்தியராக கருதப்படுவார்கள்? என்ஆர்ஐ, நான் ரெசிடென்ட் இந்தியன். என்ஆர்ஐயை யாரை கருதுவாங்க? அவங்க எந்த நாட்டில் வசித்தா மட்டும் கருதுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பாகிஸ்தான் கிடையாது, வங்காதேசம் கிடையாது, ஸ்ரீலங்காவும் கிடையாது, சிங்கப்பூர். இதுதான் சரி. இப்போ சிங்கப்பூரில் ஒருவர் இருக்கிறாரு. அவர் பார்த்திங்கன்னா மூதாதையர்கள், அவருடைய மூதாதையர் இங்கே இந்தியாவில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவர் வெளிநாடு வாழ் இந்தியராக கருதப்படுகிறார். சரிங்களா? இந்த 3 நாடுகளும் இதில் சேர்த்துக்கொள்ளப்பட மாட்டாது. ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. வினா எண் 68. இந்திய அரசமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகள் இணைக்கப்பட்டது எந்த சட்ட திருத்தம் மூலமாக? 42வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1976. 42வது அரசமைப்பு சட்ட திருத்தம் மூலமாக தான் அடிப்படை கடமைகள் என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. வினா எண் 69. வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகின்றது? ஜனவரி 9. வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் ஜனவரி 9ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகின்றது. வினா எண் 70. இந்திய அரசமைப்பின் எந்த பகுதி இந்திய குடியுரிமை பற்றி குறிப்பிடுகின்றது? பகுதி 2. ஆப்ஷன் ஏ சரியான விடை. வினா எண் 71. கீழ்கண்ட வகைகளில் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறை அல்ல? பிறப்பின் மூலம் குடியுரிமை பெற முடியும், சொத்துரிமை பெறுவதன் மூலம் பெற முடியாது, வம்சவழியின் மூலம் குடியுரிமை வாங்கலாம், இயல்பு குடியுரிமை பெறலாம். எனவே ஆப்ஷன் பி என்பது இங்கு தவறானது. 72வது வினா. சிவிஸ் என்னும் வார்த்தையின் தற்போதைய பொருள் என்ன? தற்போதைய பொருள் ஆப்ஷன் டி குடியிருப்பாளர் என்று பொருள்படும். குடியிருப்பாளர் அதாவது சிட்டிசன். சிவிஸ் என்னும் வார்த்தை லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்திருக்கும். சிட்டிசன் என்று பொருள். சிட்டிசன் எப்படின்னா குடிமகன், அதான் குடியிருப்பாளர் அப்படின்றது பொருள்படும். வினா எண் 73. இந்திய குடியுரிமை சட்டம் 1955 ஆண்டின்படி குடியுரிமை பெறுவதற்கான வழிமுறைகளில் அல்லாதது இது? ஏ பிறப்பால் குடியுரிமை பெறுதல், இது சரியானது. வம்சாவளியால் குடியுரிமை பெறுதல், பியும் சரியானது. ஆப்ஷன் சி பிரதேசங்களை இணைத்தல் மூலமாக குடியுரிமை பெறலாம், இதுவும் சரியானது. ஆப்ஷன் டி போர்க்கால குடியுரிமை பெறுதல் என்பது தவறானது. இதன் மூலமாக நாம் குடியுரிமை பெற முடியாது. அடுத்து வினா எண் 74. இந்திய குடியுரிமை பெற்ற ஒருவரின் குழந்தை வெளிநாட்டில் டேஸ் முதல் டேஸ் வரையான காலத்தில் பிறக்குமேயானால் அக்குழந்தை தூதரகத்தில் பதிவு செய்யாமலேயே குடியுரிமை பெறும் தகுதி உடையது ஆகின்றது. எதற்கு முன்னாடி வரைக்கும் கேட்குறாங்க. அதாவது 1950 ஜனவரி 26, 2004 டிசம்பர் 3ஆம் தேதிக்கு முன்பு வெளிநாட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அந்த நாட்டு இந்திய தூதரகத்தில் பதிவு செய்ய தேவையில்லை. ஆனால் 2004 டிசம்பர் 3க்கு பிறகு வெளிநாட்டில் பிறக்கக்கூடிய குழந்தை அந்த நாட்டில் உள்ள இந்திய தூதரகத்தில் அவருடைய பிறப்பினை பதிவு செய்தாக வேண்டும். எனவே ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. வினா எண் 75. கீழ்காணும் நபர்களில் யார் இந்திய குடியுரிமை பெற தகுதியானவர் ஆவார்? 1. எந்த ஒரு நாட்டிலும் குடிமகனாக இல்லாத ஒரு இந்தியர், இவர் குடியுரிமை பெற தகுதியானவர். 2வது ஏதேனும் ஒரு நாட்டில் மட்டும் அந்நாட்டு குடியுரிமை பெற்ற ஒரு இந்தியர், இவர் கிடையாது. ஏன்னா ஒரு நாட்டினுடைய சிட்டிசனாக இருக்கார் இல்லைங்களா, அப்போது ஒன்று மட்டும்தான், இவர் மட்டும்தான் இந்திய குடியுரிமை பெற தகுதியானவர்.